ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் கிளம்புறேன், ஊருக்கு போகிறோம். அதனால எப்போதும் போல் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டேன். வரும்போது பார்த்திங்கன்னா டைம் ஒரு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரும்போது டைம் 6 மணி போல் ஆயிடுச்சு. அதன் பிறகு எப்போதும் போல் வெளியில் பார்த்திங்கன்னா புத்தர் சிலைக்கிட்ட தீபம் ஏற்றி வச்சுட்டேன். நைட்டே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் நம்ம காலையில் எதுவும் மறந்தாலும் கூட நம்ம அந்த நேரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். யார் யாருக்கெல்லாம் ஊருக்கு போகும்போது நைட்டே ட்ரெஸ் பேக் பண்ணி வைக்கிற பழக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஊருக்கு போய் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மாதங்கள் இருக்கும். அம்மாவும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, எப்போம்மா நீ குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர போகிற, பிள்ளைங்கள பார்க்கணும் போல் ஆசையாக இருந்துக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. போகணும்னு நினச்சேன், ஆனால் போகவே முடியலை. ஏதாவது ஒரு வேலை வந்துட்டு இருந்தது. பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா எப்போம்மா நீ தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறீங்க, ஆயா பார்க்கணும் தாத்தா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இன்றைக்கி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, விட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஊருக்கு கிளம்பியாச்சு. ஊருக்கு போகணும்னு சொல்லவும் அவங்களுக்கு நைட்லாம் ரொம்ப சந்தோஷம். அம்மா ஊருக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அதே நினச்சி படுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகாலையில் கோலம் ஒன்று வாசலில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு தூங்கும்போதே சொல்லிட்டேன், தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறதுனால நீங்கள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திரிச்சணும், அப்போ தான் நம்ம ஊருக்கு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் 2 பேருமே சரின்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு கோலம் தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வாசல்லாம் தெளித்து சாணம்லாம் போட்டு வச்சுட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டுடலாம் அன்றைக்கி அப்படின்னு சொல்லி தான் போட ஆரம்பித்தேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா குட்டீஸ் 2 பேருமே நைட்டு சொன்ன மாதிரியே காலையில் ஒரு 5-6 மணிக்கெலாம் இன்றைக்கி எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்சோடதோட வடிவேல் சார் ஒரு காமெடி சொல்லுவாங்க பார்த்திங்களா, பேக்கரியை ஸ்டார்ட் பண்ணினது போதும் பன்னு வேணும் வெண்ணு வேணும்னு மனசை உசுரை வாங்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி 2 குட்டீஸும் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதோடைய அம்மா பேஸ்ட் எடுத்துத்தாங்க, ப்ரெஸ் எடுத்துத்தாங்கன்னு சொல்லிட்டு டார்ச்சர் தாங்க முடியல. இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா 2 பேரும் டார்ச்சர் தாங்க முடியலை. அதை எடுத்துத்தாங்க இதை எடுத்துத்தாங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கோலத்தை நிம்மதியாக போட விட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா ஹீட்டரில் தண்ணிலாம் போட்டு விட்டுட்டு ப்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஒரு வழியாக ஒரு சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலத்தை ஒன்று வாசல் போட ஆரம்பிச்சிட்டேன். போட்டு முடிக்கிறதுக்குள்ளே 10 தடவை கூப்பிட்டுட்டாங்க, அம்மா இங்கே வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஊருக்கு கிளம்பும் போதே யாராருக்கெல்லாம் இந்த பிள்ளைங்களோட நம்ம கிளப்பி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும். அந்த அனுபவங்கள்லாம் யார் யாருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம கிளம்புறோமா இல்லையோ அவங்களுக்கு பவுடர் அடித்து குளிக்க ஊற்றி ரெடி பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆயிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 குட்டீஸ்க்குமே குளிக்க ஊற்றி ரெடி பண்ணியாச்சு, ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டாச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அம்மா நான் தலை சீக்கிரந்துட்டு குட்டி பையன் எடுத்து சீப் எடுத்து செய்யணும், அவங்க ஏதோ மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருங்க, நான் சாப்பாடு பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நேற்று வச்சு குழம்பு கொஞ்சம் இருந்தது. அது சூடு பண்ணிவிட்டு காலையில் பார்த்திங்கன்னா பழைய சாதமும் இருந்துச்சு. நேற்று வச்ச கஞ்சி தண்ணி நைட்டு ஊற்றுறதுனால கஞ்சி நிறையா இருந்தது. அதை என்ன பண்ணியாச்சுன்னா சரி காலை சாப்பாடு அதை முடிச்சாச்சு. எல்லாருமே ஷேர் பண்ணி கஞ்சியும் குழம்பு பழைய குழம்பு இருந்தது, அதையும் சாப்பிட்டாச்சு. யார் யாருக்கெல்லாம் அந்த அதிகாலை கஞ்சி சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா மேடம் இன்றைக்கி மாடிக்கு வந்துட்டாங்க. அம்மா செடிக்கு நானும் தண்ணி ஊற்றுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நான் ஆன் பண்ணி வச்சதோட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லியிருப்பாங்க போல், எனக்கு தெரியலை. அது வீடியோவில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஹாய்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க தான் தண்ணியெல்லாம் அள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணினாங்க. அம்மா நான் தண்ணி அள்ளித்தரேன், நீங்கள் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஊற்ற ஆரம்பித்தாச்சு. எப்போதும் பார்த்திங்கன்னா சாயந்தரம் காலை நேரம் 2 நேரத்துலையுமே பிள்ளைங்கள மாடிக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். அவங்கள்ட்டையுமே நான் காமிப்பேன், செடிகளுக்கெல்லாம் தண்ணி எப்படி ஊற்றணும், செடிகள் பராமரிக்கிறத பற்றிலாம் அவங்கள்ட்டையும் சொல்லுவேன். பாப்பா கூட ஒரு செடி வச்சுருக்குது, வச்சு அவங்க தண்ணி டெய்லிக்குமே ஊற்றுவாங்க ஒரு கப்பு.
இந்த மாதிரி நம்ம குழந்தைங்கள் சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும், நம்ம செடிகள் வந்து வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறதுனால தண்ணிலாம் நிறையவே விட்டுட்டேன் செடிங்களுக்கெலாம். ஒரு 2-3 நாளைக்கு தாங்கன்னு சொல்லிட்டு நிறையா ஊற்றிட்டேன். செடிகளும் எனக்கு ஒரு குழந்த மாதிரி தான். கொஞ்சம் வாடி இருந்தாலும் மனசு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் கீழே போகலான்னு பார்த்தோம்னா பப்பி வந்து அன்றைக்கி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் ஊருக்கு போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு போல். பாப்பா பின்னாடியே அன்றைக்கி பப்பி வந்துக்கிட்டே இருந்தது. புது ட்ரெஸ்லாம் போட்டிருக்குறாங்க, எங்கேயோ ஊருக்கு தான் கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு பாப்பா பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க பப்பி. ஒரு வழியாக சமாளித்து ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். முகம் பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்தது. அப்புறம் எப்படியோ சமாதானப்படுத்தி தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னேன். வாழை ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ள மாதிரி தான் சுற்றி வந்துட்டுருக்கோம். அது நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோன்னு சொன்னோம்னா விடவே விட மாட்டாங்க. எப்படியோ சமாளிச்சுட்டு வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம்னா 2 குட்டீஸும் பார்த்திங்கன்னா தம்பியை பார்த்தானா எந்த பஸ் வந்தாலுமே அதில் ஏற ஆரம்பிச்சிட்டான். தாத்தா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு வழியாக நம்ம போகிற பஸ் வந்துருச்சு. பஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது, ஜன்னல் சீட்டு கிடச்சிருச்சு. உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே போனாங்க. அம்மா வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அன்றைக்கி போட் வந்து வர நாள் தான். அதனால் வந்து அக்கா வந்து மீன்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்கம்மா, மீன் இறாலுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வரும்போது சமையல் ரெடி ஆகிட்டு இருந்தது. பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வச்சு மீன் பொரியல் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பேத்தி பேரங்கள்லாம் எல்லாம் வரவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. வயதான காலத்தில் வந்து அவங்களோட குழந்தைங்க விரும்புகிறாங்களோ இல்லையோ நம்மளோட பேர பிள்ளைங்களை தானே அவங்க விரும்புகிறாங்க, நம்மளோட குழந்தைங்கள தான் அவங்க விரும்புகிறாங்க ரொம்ப. அப்படிங்கிறம்போது 2 குழந்தைங்களையும் பார்த்ததோட அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. தாத்தா எங்கம்மான்னு கேட்டாங்க. தாத்தா வந்து கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாட்டி சொன்னதுனால அவங்க வந்து ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல, பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரன் பேத்தியெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்டு கமெண்ட் மட்டும் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய சேனலை. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே பெறுவோம். நன்றி, வணக்கம்.